நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நாம பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினதற்கு பின்பு தேவ குமாரனும் குமாரத்திகளுமா இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நாம எந்த முடிவுகளை எடுத்தாலும், நம்ம எந்த காரியங்களை சிந்திச்சு இதை செய்திடலாம் அதை செய்திடலாம், அப்படி செய்தா நல்லா இருக்கலாம், இப்படி செஞ்சா நல்லா இருக்கலாம், நிறைய காரியங்களை சிந்திப்போம், நிறைய காரியங்களை யோசிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர் என்ன நினைத்தாரோ, அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய உத்தேசித்தாரோ, எதை நினைத்தாரோ அது மாத்திரமே நடக்கும். அப்போ மாம்சத்தின் சிந்தனைகள் எல்லாம் வீணானது இல்லைங்களா? மாம்சம் அழிந்து போகக்கூடியது. நம்ம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கே திரும்புவோம். அப்ப மாம்ச சிந்தனைகளும் அழிந்து போகக்கூடியதுதான். தேவ சிந்தனை என்ன, தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, இந்த பூமியில நாம எப்படி வாழணும் அவர் விரும்புகிறார், அந்த காரியங்களை நம்ம பார்க்கணும். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நாம என்னதான் நினைத்தாலும், என்ன படிக்கலாம், என்ன உயரலாம், என்ன செய்யலாம், எப்படி வாழலாம் அப்படின்னு நிறைய திட்டங்களை நாம போட்டாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நாம் அவருடைய கைகளிலே இருக்கிற களிமண்கள். அவருக்கு என்ன விருப்பமோ அதன்படி அவர் நம்ம என்ன பண்றாருன்னா வணைந்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். அவருக்கு பிரியமான பாத்திரமாய் வணைந்து கொள்வார். அவருக்கு இஷ்டம் போல நம்மை பயன்படுத்துவார். அது நமக்கும் சந்தோஷமானதாயும் ஆரோக்கியமானதாயும் இருக்கும், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் மாம்ச சிந்தை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை நம்ம சிந்தித்துக் கொள்வோம், ஆனா அது எல்லாமே ஒன்றும் என்ன பண்ணாதுங்க, நடக்காது. அதனால ஆரம்பத்திலேயே தேவனிடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இந்த காரியத்துல உங்களுடைய திட்டம் என்ன, இந்த காரியத்துல நீர் என்ன செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி அவரிடத்துல கேட்டு ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த காரியத்தை ஆரம்பிப்போமானால் நிச்சயமாய் நாம் தான் ஜெயிக்கிறவர்களாயும் மனரம்யமாய் வாழ்கிறவர்களாயும் இருப்போம். எப்பொழுதும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.